ஒட்டி வந்துக்கிறான். உங்க அம்மாவுக்கு நானா புல கொடுப்பேன். கொண்டாச்சி நானா வச்சுன்னு இருப்பேன். அண்ணனுக்கு கூத்த பேயலையா உயிரோட வாங்குறோம். அண்ணா பச்சை நிறம் அவன் இவனை சிறைமிட்டது இதற்காக இவனுக்கு அரிய பெரிய வரங்களை வாங்க வேண்டும். இவனை இப்படி சித்திரவதை செய்ய வேண்டும். அப்படி சித்திரவதை செய்தால் நிச்சயமாக அண்ணா நம் கொலையத்தியால் இருக்கக்கூடிய உன்னதம் எங்கிருந்தாலும் தேடி வருவான். என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? இல்லை என்ன அது மட்டும் கிடையாது. இந்த உலகம் எப்படி சுற்றுகிறதோ இந்த மந்திரக்கோளுடைய மகிமை ஆடாதவரையும் ஆட வைக்கும், பாடாதவரையும் பாட வைக்கும், சேராதவரையும் சேர்த்து வைக்கும். அப்படியா? கூடாதவரையும் கூட்டி வைக்கிற வேலையா? ஒண்ணு பிடிக்கணும் அண்ணா இந்த மந்திரக்கோள் உண்மைதான். உலகம் எப்படி சுற்றுகிறதோ அதே போல அவளை சுற்றி விட்டோம். ஆகையால் நம்ம மக்களுக்கு வித்தியா இவர்கள் கடவுளை காண வேண்டும் என்று செல்கிறார்கள் அல்லவா? அதே போல அங்கிருந்து மண்டிட்டு அவள் வர வேண்டும்.
பொறம்போக்க பொறம்போக்கல பொங்கி துண்ண பொறம்போக்க ஒரு ஊர்லயாவது பட்டாவளை உக்காந்துங்கிறியா ஒரு ஊர்லயாவது பட்டாவளை உக்காந்துங்கிறியா எல்லா இடத்துலயும் பொறம்போக்கல பொங்கி துண்ணுங்கிறாரா எங்களே ஒரு பொறம்போக்கு என்ன தலை விளையாடி போகுங்க தலை அடிப்பட முன்னாடி அண்ணா என் மனதிலே உள்ள ஆசை இவரை வணங்க வேண்டும் என்றால் மண்டியிட்டு செல்கிறார்கள் அல்லவா அதேபோல் நாம் இருவரையும் அவள் வணங்க வேண்டும் மண்டியிட்டு அங்கிருந்து வர வேண்டும் பகவதி நீ என்ன செய்ய வேண்டும் தெரியுமா பின்னத்திலே இருந்து மண்டிட்டு வர வேண்டும் மண்டிட்டு வர வேண்டும் என்னால் முடியாது என்ன ஓ என்ன ஓ என்ன என்ன ஐயோ சத்தியமா இங்க இருந்து பாக்கிறதுக்கு அப்படியே முள்ள மன்ற மாதிரியே இருக்கிறேன் என்ன அம்மாவுக்கு சிவப்பு கம்பளம் வயசுல காலையில ஒரு பில்டிங் ஆயிடும் மண்டிட்டு வந்து விட்டேனடா என்னை விட்டு என்னோட கனவிடத்தில் ஏங்க டீ கடைக்கார செல்ல கெடுத்துட்டு போட்டான் என்னடாச்சு அது ஓடுதான்னு தெரியல அண்ணா மண்டியிட்டால் நலமாய் யாரு நமக்கு இவள் அடிமை ஆகையால் அடிமையாக இருப்பவர்களை சாட்டை கொண்டு வேட்டையாடுவது தவறு. இவள் யார்? அந்த முருகனுடைய தாய். அந்த முருகனுடைய தாய் தன் கரத்திலே இருக்கக்கூடிய வேலாயுதத்தை கொடுத்து அந்த முருகனிடத்திலேயே வீரவாக துணையோடு இரிவஞ்சிகிரியை பிளந்து பூர சம்காரம் செய்தது இவளின் கையில் இருந்த கைவேல். உண்மைதான். அந்த கைவேலுக்கு மகிமை என்ன தெரியுமா? இவள் கொடுக்கின்ற பொழுதிலே யாரை நோக்கி எரிந்தாலும் அவரை கொன்றுவிட்ட பிறகு
அவன் கருத்திலே வரக்கூடிய அந்த வெற்றி அப்பேற்பட்ட வெற்றி வேலை வைத்து என் தாயாதிகளை கொண்டு போய்த்தான் இவனுடைய மகன். அப்படி இருக்கும்போது இவனை விடலாமா? விடக்கூடாது. இவனை பாதாள சிறையில் தள்ளி அடைத்தால் தாயை காண வேண்டும் என்று போய் அவனை போய் தேடணும். இவனுக்கு பயந்து பகலிலே பாம்பாகவும் இரவிலே மனிதனாகவும் நாங்கள் உலாவிக் கொண்டிருக்கின்றோம். அப்படி இருக்கும்போது இவனை சிறைசாலையில் அடைத்து விட்டு பிறகு சந்தோஷமான செய்தி யார் நானா? நான் அடிமை கிடையாது. உலகத்தை பட்டவன். போட்டு ஒட்டிட்டு வந்தப்ப இதமே முடியுமா? அவன் திருப்பதிக்கு போனவன் மொட்டை அடிக்க மாட்டான பொட்டை பையன். மொட்டை அடிச்சா முடி வளராது ஒட்டிக்கிட்டு வருவானு. இது மேல முட்டிய ஒட்டி எனக்கு அப்படியே ஒரு டவுட்டு. முடி நான் திட்டமா தானே வளரும். டவுனியா மாட்டிட்டு மாட்டுது. அங்கிருந்து பார்த்தா எங்க அண்ணன் முள்ளமட்டி, இங்கிருந்து பார்த்தா காசு பண்ணிடா. அண்ணா சந்தோஷமான செய்தி. என்ன சந்தோஷம்? இவன் சாவ போறான். சிரிக்காதரா சேதபேதி வாயா. இத மாதிரி சிரிச்சுன்னா அப்படியே சில்லுன்னு அண்ணா நம்மிடத்தில் அகப்பட்டு விட்டார். அப்படி இருப்பினும் அவனை தீங்க மழை போவது கிடையாது. தாயை முருகன் வருவான். கருத்திலே கொண்டு